வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இது குறித்து பல்வேறு தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன தகவல்ன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த இயக்கம் என்பது பலராலையும் எப்படி பார்க்கப்படும்? ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது, அது கட்சியா நிறுவி இருக்கிறாரு. பல சித்தாந்தத்தை பேசுகிறாரு, பல்வேறு விடயங்களை எடுத்துரைத்து தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல மாற்றத்தை விதைக்கவிருக்கிறார் சொல்லிட்டு பல்வேறு விடயங்களை நாம காதுபட கேட்டிருப்போம், கண்பட பார்த்திருப்போம். ஆனா இதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய பிம்பம் என்பது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கு பெரிய அளவுல பாதிப்பு, யாரை கவர இது போன்ற செயல் அப்படின்னாக்க யார் எப்படி வேணாலும் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை குறைய செய்வதற்கும் வன்னியர் சமுதாய மக்களினுடைய வாக்கினை சிதற வைப்பதற்கும் தான் இவர்களுடைய செயல்பாடு என்பதை நாம் காலம் உணரக்கூடிய தருணத்தில் நிச்சயம் நம்மவர்கள் புரிந்து கொள்வாங்க. இப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய தொடக்கம்னு எடுத்துப்போமே. இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இவர்களுடைய தொடக்கம் எல்லாமே பெரிதளவுல மதுரையை சார்ந்தோ தென் மாவட்டத்தை சார்ந்தோ அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியதை பிரதித்துவம் கொண்டுதான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அவங்க எல்லாருமே திமுக அதிமுக போன்றவர்கள் பெருமளவுல மாநாடு எல்லாமே தென் மாவட்டங்களை தான் நடத்துவாங்க. காரணம் என்னன்னா அவர்களுடைய வாக்கு இவர்களுக்கு முக்கியம். வட மாவட்டங்கள்ல இலகுவா வாக்கை பெற்றிடாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குது. விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகள் பெருமளவுல சக்தி வாய்ந்து வளம் வாய்ந்ததா இருக்குது. வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயம் மற்றும் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கை இலகுவா பெறலாம் அப்படின்னாக்க நாம அதற்கான செயல்பாடை எடுத்தாலே போதும். நிச்சயமா அந்த மக்கள் அவர்களுடைய வாக்கை நமக்கு செலுத்துவாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தினுடைய ஐயப்பாடின் காரணமாக அவர்களுடைய தொடக்கத்தை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டியில தொடங்கினாரு. விக்கிரவாண்டி நாம ஏதோ நினைச்சிருப்போம், சும்மா இடம் மற்ற இடத்துல எல்லாம் கிடைக்கல, இங்க ஏதோ தொடங்கினாங்கட்டு. அதெல்லாம் கிடையாது. விக்கிரவாண்டியில அந்த மாநாடு நடத்தக்குள்ள பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, வன்னியர் சமுதாய மக்கள் எங்கெல்லாம் பெருமளவுல வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் ஒரு தனி பிரிவு மாதிரி இவர்கள் அமைத்தார்கள். 10 பேர் கொண்ட குழு அமைத்தாங்க. 10 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுச்சு, ஒரு தெருவு எடுத்துக்கிச்சு, ஒரு ஊரை எடுத்துக்கிச்சு, வன்னியர்களுடைய பகுதி எடுத்துச்சு. ஒவ்வொரு வீடும் எங்கெங்கெல்லாம் இந்த மாம்பழம் சின்னம் வரையப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிக பிரதித்துவம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வன்னியர் சங்கம் கொடி பறக்குதோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன சொல்லி தெரியுமா அழைப்பு விடுத்தாங்க? அஞ்சலை அம்மாள் படையாட்சி சுதந்திர போராட்டத்தினுடைய பெண் தியாகி அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. நாங்க உங்களுக்கானவங்க, நாங்க உங்களுக்காக மட்டும்தான் செயல்படுவோம், நாங்க எல்லாருக்குமே பேசுவோம், இருந்தாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நீங்க அவசியம் நம்மளுடைய மாநாட்டுக்கு வரணும், பாருங்க ஒரு படையாட்சி அஞ்சலி அம்மாள் அவங்களுடைய புகைப்படத்தை நாங்க போட்டிருக்கிறோம், வேற யாராவது போடுவாங்களான்னு சொல்லிட்டுலாம் மக்களினுடைய மனதை மடைமாற்றம் செய்தார்கள். அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து பல்வேறு விடயங்கள் கொள்கை ரீதியாக அவர்களுடைய தலைவராக அஞ்சலி அம்மாள் படையாட்சி அவர்களுடைய புகைப்படத்தை ஏற்றுக்கொண்டதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது கிடையாது. வாக்கினை கவர்வதற்கும் வாக்கினை பெறுவதற்கும் தான் சமூக ரீதியான தலைவர்களை அடையாளப்படுத்தி அதன் வாயிலாக அவர்கள் ஒரு பெரிய அளவுல அரசியல் சூழ்ச்சியாக நிறுவியிருக்கிறாங்க. இப்ப அடுத்து எங்க பரந்தூர் விமான நிலையம் போறாரு. அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் மீன்ஸ் அங்க அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதற்கு பின்பா சில அரசியல் கட்சி போச்சு, பேரளவுக்கு மட்டுமே வந்தது. ஆனா அங்க அதிகமா வாழக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள். இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறாரு. இத்தனை நாளா நமக்கு என்ன ஒரு கேள்வினா, அவர் போறதை பத்தியோ செய்யறதை பத்தியோ அந்த தவறு கிடையாது. செய்யிட்டும் போட்டும் வரட்டும். கட்சி ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு. கட்சி அவர் தொடங்கக்கூடிய அந்த தருணத்திலே பரந்தூர் விமானத்தினுடைய பிரச்சனை என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வந்தது. ஏன் அப்ப போயிருக்கலாமே, நல்லா இருந்திருக்கலாம், அவருக்குமே நல்லா இருந்திருக்கும்ல. பெருமளவுல அங்க வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க, வன்னியர்களுடைய நிலங்கள் தான் பெருமளவுல பாதிக்கப்படுது. இதை சவுக்கு சங்கர் அவர்களை கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். திரு கணேஷ்குமார் அவர்கள் மற்றும் இன்னும் சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவு வந்தாங்க. இன்னும் அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப அடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டார்கெட் என்னன்னா, பரந்தூர் பகுதியில அந்த பிரச்சனை நடக்குது, அங்க வன்னியர்கள் இருக்கிறாங்க, நீங்க அந்த வன்னியர்களுடைய இடத்துக்கு போங்க, அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிங்க, அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க, இதை சொன்னீங்கன்னா அந்த வாக்கு அப்படிங்கிறது பிரியும். அப்ப பிஎம்கேடைய ஓட் பர்சன்ட் மைனஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு கெய்னபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப பரந்தூர் போறாரு. அடுத்து பல இடத்துக்கு போக இருக்கிறார், திருவண்ணாமலைக்கு போக இருக்கிறாராம். அடுத்து நெய்வேலியில கூட ஒரு கூட்டம் போறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த என்எல்சி இஷ்யூ இன்னும் போயிட்டு இருக்குது இல்லையா, அதை பத்தி. சோ இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா வாக்கை வீழ்த்துவது தான்.
இதை நம்மவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டை இவங்க வாங்கிடலாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான், இலகுவா நம்ம வாங்கிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைதோ கூடுதோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறைந்து கொண்டு இருக்கிறது, வாழ்க்கையினுடைய மேன்மை குறைந்து கொண்டு இருக்கிறது. இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுடைய சுய கட்சி என்பதை விட அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவுல கார்பரேஷன் இருக்குது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேருங்க. நாம் அரசியலிலே மிக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் அடுத்த நகர்விற்கு செல்ல முடியும். நம்முடைய அடுத்த சந்ததியை இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவில் வாழ வைக்க முடியும். அதற்காக நாம் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.